Hi, hello friends, welcome to Madhi Creations. இப்போ நம்ம பாருங்க, இப்போ சிம்பிள் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நெக் டிசைன் நான் அதுக்காக ஜரி த்ரெட்டில் 3 லைன் கொடுத்துருக்கேன். சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர்லேயே கட் பீட்ஸ் எடுத்துருக்கேன். இது என்னென்னா கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் செல்ஃப் கலர் வித் கோல்டு ஒயிட்டு இதுலேயே நம்ம ஒர்க் பண்ணோம்னா நிறைய சாரிக்கு மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ சிம்பிள் டிசைன் போடுறேன். இப்போ இந்த கட் பீட்ஸை நான் கொடுத்துக்கிறேன். இது ஸ்மால் சைஸ் கட் பீட்ஸ் தான், சிங்கிள் பீட்ஸாக கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸு 2 கொடுத்துருக்கேன். கட் பீட்ஸு சிங்கிளாகவே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கொடுத்துருக்கேன் இல்லையா, இதே போலேயே சிங்கிள் பீட்ஸாகவே கொடுத்துக்கலாம். 2 பீட்ஸாக கொடுக்கும்போது அது லூஸ் வரும். ஃப்ரேம்லேருந்து கட்டினோடனே லூஸ் வர சான்ஸ் இருக்குது. அதனால் சிங்கிள் கட் பீட்ஸாகவே கொடுத்தாலே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கட் பீட்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கர்வாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த சைஸ்லேயே நம்ம இப்போ சுகர் பீட்ஸில் கொடுத்துக்கலாம். இது செல்ஃப் கலருன்றதால இது பக்கத்தில் நம்ம கோல்டு கலர் ஏதாச்சும் போட்டால் தான் இதனோட லுக் எடுத்து காமிக்கும். நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ இதில் இந்த கர்வாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் தெரியலனா இன்ச் டேப் வச்சு ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச் எந்த சைஸுக்கு உங்களுக்கு கர்வ் வேணுமோ அதில் ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஷேப் நல்லா கர்வாக வளைஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்மால் சைஸே உங்களுக்கு இப்போ இறங்கும் போது இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இறங்கும். நம்ம எங்கே டேர்ன் பண்ண போகிறோமோ அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி திரும்பும்போது தான் இந்த பீட்ஸ் இப்படி வராமல் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஷேப் கரெக்டாக ஈவனாக வரும். நீங்கள் லாக் ஸ்டிச் போடாமையே இங்கே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஷேப் வராது, அன்ஈவனாக இருக்கும் பார்க்க. இப்போ பாருங்கள், நான் இப்படியே திருப்பி தைக்காமல் இங்கே ஒரு குட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணுறேன். இப்போ இதே போல் தான் நெக் ஃபுல்லாக போட போகிறோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கர்வாக வளைஞ்சி வருது இல்லையா, இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இந்த கட் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஸ்மால் சைஸ் கட் பீட்ஸ் தான், செல்ஃப் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கேன், சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து இப்போ லீஃப் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த சென்டரில் இங்கே ஒரு கர்வ் வந்திருக்கு இல்லையா, இதை ஒன்று சென்டர் மட்டும் இங்கே விட்டுட்டு இது ஃபுல்லாக இங்கே கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம 2 சைடு இருக்கு இல்லையா, இந்த 2 பக்கமும் கொடுத்துட்டு தான் நம்ம சென்டரில் கொடுத்தா தான் பார்க்க அழகாக வரும். நம்ம எவ்வளோ ஸ்லாண்டிங்காக போடுறோமோ அப்போ பார்க்க இன்னும் அழகாக தெரியும். 2 டைம் குத்தி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டால் தான் இந்த பீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கும். 2 லாக் ஸ்டிச் போடு. இப்போ பாருங்கள், இங்கேயே குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டால் தான் அந்த த்ரெட்டும் லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இது சென்டராக இங்கே குத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்டரில் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நாட் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே த்ரெட் ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதனோட சென்டரில் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். இது செல்ஃப் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் போட்டுக்கலாம். 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே சென்டரில் மட்டும் சீக்வன்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம்.
இது சீக்வன்ஸில் ஹோல்ஸ் குட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த நீடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்திருக்கு. எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். சிம்பிள் ஒர்க்கு தான். இது போல் யூனிக்காக பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இது போல் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நீங்கள் ஆரி ஒர்க்கு சிம்பிள் டிசைன்ஸ்லாம் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அப்கமிங்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.